ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் ஆட்டு ஈரலோட செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் உங்களோட சண்டே ஸ்பெஷலில் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து வடக்கல் வச்சுக்கிறேன். வடக்கல் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு நான் இது கூட சீரகம் ஆட் பண்ணுவேன் எப்பவுமே. அதனால் நீங்களும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு இது கூட மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், நான் வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா வந்து ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவும் பச்சை வாசம் போகணும். போனதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நமக்கு அந்த ஈரல் கூட மசாலா நல்லா பிடிக்கணும். அதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா அதை வந்து நல்லா கை விடாமல் பரட்டிகிட்டே இருக்கணும். பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த ஈரலில் உப்பும் அந்த மசாலாவும் பிடிச்சிரும். பிடிச்சதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ஈரல் வேகிற அளவுக்கு, அதாவது 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அது தண்ணி சுண்டி நல்லா கிரேவியில் வந்து மசாலா பிரிஞ்சு வந்து அந்த ஆயில் தெரிகிற போது நம்ம வந்து கொத்தமல்லி தழையை தூவி ஃபைனலாக வந்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து விரும்பி சாப்பிட்டாரு. அண்ட் வந்து இனி வந்து அடிக்கடி அவர் கேட்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.